நான் உங்கள் பட்டதாரி விவசாயி. நம்ம இப்போ ரெடியாகி நிற்கிறத பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம இப்போ எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறது. நம்ம பிவிஎஃப் வந்து தனுஷ் வந்திருக்கிற அப்படி நம்ம பிவிஎஃபோட இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லர் வந்து ரெடியாகி நிற்கிது. மினி கூப்பர் டாப்பு டெய்லர் எல்லாம் போட்டு நிற்கிது. அதை போய் நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு வர போகிறோம். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனுஷும் நம்ம கூட வந்திருக்காரு. என்ன தனுஷ் போகலாமா? போகலாமா. எப்படி இருக்குது டெய்லரு? நீங்கள் சொல்லவே முடியாது, அந்த லெவலுக்கு இருக்குது. அந்த லெவலில் இருக்குது. நம்ம நிறைய பிவிஎஃப் வர்றதா இன்றைக்கி இருந்துச்சு. நம்ம தனுஷ் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து நேற்றே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சு நேற்று கேன்சல் ஆயிடுச்சு. அப்புறம் இன்றைக்கி அவசரமாக போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தனுஷ் மட்டும் வந்துக்கிற அப்படி. நம்ம இங்கே வந்த பின்னாடி வேணால் நம்ம பிவிஎஃப் கூப்பிட்டு ஒரு ட்ரீட் வச்சுருப்போம் தனுஷ். சரியா? சரி நம்ம போகலாமா இப்போ நம்ம 2 பேர்? ஓகே போகலாம். நம்ம மினி கூப்பர் புதுசாக டெய்லர் இருக்கிறங்காட்டி நம்ம டெய்லருக்கு உண்டான மாலை அப்புறம் எலுமிச்சம்பழம் வீலுக்கு வைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியிலேயே ஆலாந்தரன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மாலை கடையில் போய் மாலை வாங்கறதுக்கு போயிருக்கோம். மாலை வாங்கிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா மாலையெல்லாம் வாங்கிட்டு நானும் தனுஷு போயிட்டு இருக்கிறோம் வண்டி எடுக்கிறதுக்காக. நம்ம இப்போ டெய்லர் டெலிவரிக்கு வந்தாச்சு. நம்ம தனுஷ் பார்த்து ரசிக்கிற அப்படி உட்காந்து பார்த்து தனுஷ் நல்லா இருக்கா? உனக்கு இருக்கையிலே இது எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? இது இந்த போர்டு வேறு லெவல் வேறு லெவல். இந்த போர்டு வந்து அன்றைக்கி நம்ம காங்கிட்டு இருந்துச்சு. டெய்லர்லேயும் மாடிச்சு. பெயிண்ட் மட்டும் டச்சப் பண்ணிவிட்டு நம்ம போக வேண்டியதாக டெலிவரி இருக்குது. அப்புறம் நம்ம அங்கே போய் தனுஷ் இது ஒயரிங் கொடுத்துட்டு வரலாம். இது ஸ்பீக்கர் மாட்டியாச்சு. அங்கேருந்து ஒயரிங் கொடுத்து கனெக்ஷன் எடுத்து முடிச்சு. மினி கூப்பர் டெலிவரி எடுக்கணும் அப்படின்னா இன்கம்ப்ளீட் ஒர்க்காக இருக்கிற அந்த நேம் போர்டை வந்து நம்ம பெயிண்ட் அடித்து எடுத்துகிட்டு போகணும். அந்த ஒர்க்கு முடிச்ச பின்னாடி பூஜை போட்டு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நம்மளோட பையாவை கூப்பிடலான்னு பார்த்தா அவர் வந்து பழைய டெய்லர் ஒன்று ரெனோவேட்டுக்காக வந்துருச்சு தகரம் எடுக்கிறதுக்கு. அதை வந்து கேஸ் வெல்டிங்கில் வந்து அதையெல்லாம் தகடலை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாப்பிள்ளை நானே அடித்து தர மாப்பிள்ளை வா மாப்பிள்ளை இப்போ டச்சப் சும்மா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம டிராக்டர் வந்து நீ ஓட்டிட்டு டெலிவரி எடுத்துகிட்டு போயிரு, இன்னைக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாப்பிள்ளை நானே அடித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பட்டதாரி விவசாயி போர்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து என்ன கலர் அடிக்கலாம் அப்படின்னு எல்லாம் கன்ஃபியூஷனாகவே இருந்தோம். அப்புறம் தான் டக்குன்னு அந்த எல்லோவே அடிச்சிருவோம். எல்லோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீலுக்கு அந்த சைடு இதுக்கெல்லாம் அடித்தோம். அதனால் எல்லோவே நம்ம அடிச்சுட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் சரி மாப்பிள்ளை நீ இதே அடி மாப்பிள்ளை, நான் ஃப்ரண்ட்டில் இருக்கிற போர்டு நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ வித் பிளாக் பார்டர் அந்த பைப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைப்புக்கு வந்து பிளாக் பார்டர் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிவிஎஃப் ஆன நம்ம தனுஷ் மற்ற பிவிஎஃப்க்கு எல்லாத்துக்குமே இந்த நேம் போர்டு வந்து ரொம்பவுமே பிடிச்சி அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாக கமெண்ட் பண்ணிங்க. அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா தமிழில் வச்சிருக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிங்க. உண்மையாக சொல்கிறேன், எனக்கு தமிழில் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் நான் தமிழில் வந்து நம்ம டெய்லரில் வந்து நம்ம பட்டதாரி விவசாயி லோகோவோட தமிழ் எழுதியிருக்கிறேன் நண்பர்களே. நம்ம இது எதனால் இங்கிலீஷில் வச்ச அப்படின்னு கேட்டால் நம்மளோட யூடியூப் சேனல் நேம் வந்து இங்கிலீஷில் வச்சுருக்கிறேன். அதனால தான் இது வந்து இங்கிலீஷ்லேயே நான் மென்ஷன் பண்ணிட்டேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம வந்து ஒரு மொழி வந்து அதாவது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இதை வந்து நேம் போர்டை இங்கிலீஷில் வச்சேன். மற்றபடி எதுவும் இல்லை. பாருங்கள் பட்டதாரி விவசாயி நம்ம டெய்லரில் வந்து சைடில் வந்து செமையாக போட்டிருப்பேன் லோகோவோட. அப்புறம் நம்ம பிவிஎஃப்பையும் பதிச்சிருப்பேன். இப்போ வந்து டெய்லர் வந்து பெயிண்டில் அடித்து முடிச்சாச்சு. இன்கம்ப்ளீட் ஒர்க் முடிஞ்சு. சின்ன இன்னொரு ஒர்க்குன்னா அது வந்து நம்ம மியூசிக் சிஸ்டம் மாட்டணும். அது நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், அது எப்படி மாற்றோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போ வந்து பூஜைக்கு வந்து கிழக்கு பார்த்து நிப்பாட்ட சொன்னார் மாப்பிள்ளை. அதனால் டெய்லரோட கொண்டு வந்து கிழக்கு பார்த்து நிப்பாட்டியாச்சு. ஓட்டி பார்த்தா ரிவர்ஸெல்லாம் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது. நம்ம பழைய டெய்லர் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டான திரும்பும்போது வீல் போய் முட்டிக்கும். இதில் வந்து அந்த வேலையே இல்லை. உடனே நம்ம மாப்பிள்ளை வந்து பூஜை போனஸ்காரங்களுக்கு சொல்லவே வேண்டாம். அவர் வந்து அந்த விஷயத்தில் வந்து அருமையாக பண்ணி கொடுத்துருவாரு. உடனே ஃபார்மாலிட்டியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவளோட பிஸி ஷெடியூலையும் கூட கிழக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தார் டவுனுக்கு. நம்ம வர்றேன்னு சொன்னதுனே அங்கேயே இருந்து நம்ம டெய்லர் டெலிவரி கொடுத்து பின்னாடி தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து வீலுக்கு முன்னாடியெல்லாம் கழுவிட்டு ஏற்கனவே வாட்டர் வாஷ் பண்ணி வச்சிட்டாரு. இப்போ வீலுக்கெல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றி அந்த ஃபார்மாலிட்டியெல்லாம் இது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வாங்கிட்டு வந்த மாலை இருக்குது பார்த்தீங்களா, மாலையெல்லாம் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பொட்டெல்லாம் வைக்கணும் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் நம்மளை செய்யவே இல்லை, அவரே வந்து செஞ்சார். உடனே பார்த்துட்டு இருந்த நம்ம பிவிஎஃப் ஆன தனுஷும் பார்த்தீங்கன்னா நானும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சந்தனம் பொட்டெல்லாம் வைக்க சொல்லிட்டாரு. நம்ம வந்து விரும்பி ஒரு வண்டியை செஞ்சு நம்ம எடுத்துகிட்டு போகிற சந்தோஷத்தை விட நம்ம பிவிஎஃப்காக செஞ்ச வண்டி, அதனால் நான் பிவிஎஃப் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு காரணத்துக்காகவே நான் வந்து நம்ம தம்பியை கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவரும் பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டு ரொம்ப வந்தார். வரனா சொல்லிட்டாரு. ஃபோன் பண்ணேன், உடனே வந்துட்டா. அப்படி
நீ நிறைய பேர் வர்றேன்னு சொல்லியிருந்தாங்க, அவங்க வர முடியலன்னு கூட ஃபீல் பண்ணீங்க. கவலைப்படாதீங்க, நம்ம டெலிவரி எடுத்து வந்தோடனே வேறு லெவல் பண்ணுறோம் நம்மளோட தோட்டத்தில். அதுக்கடுத்து மாலை வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அந்த மாலை எடுத்து நம்ம டெய்லருக்கு கரெக்டாக பட்டதாரி விவசாயிக்கு ப்ளஸ் அங்கே நம்ம விநாயகர் டெய்லர்ஸோட லோகோவான விநாயகர் நம்மளோட ஃபேவரட் காடு அவருக்கு அப்படியே ஒரு மாலை சமர்ப்பணம் போட்டுருவோம் நம்ம புது டெய்லருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாட்டலான்னு எப்படி மாட்டலான்னு ஐடியா யோசிச்சுட்டு இருக்கும்போது மாட்டுறதெல்லாம் இல்லை மாப்பிள்ள போல்டில் போட்டு டைட் வச்சிடலாம் அப்படின்னு நம்ம மாப்பிள்ள உடனே மாலை வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் போல்டு லூஸ் பண்ணி அந்த பட்டதாரி போர்டை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அந்த போல்டு நட்டு கழட்டினா அந்த போர்டே தனியாக வந்துடும். அந்த மாதிரி டைப் தான் செஞ்சு வச்சுருக்காரு. அப்புறம் உடனே டைட் பண்ணி மாலையெல்லாம் ஃபுல்லாக நல்லா நீட்டாக மாட்டி வச்சிட்டாரு. இனி அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வந்து பூஜை போடுற வேண்டியதான் நம்ம டிராக்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாப்பிள்ளையும் பூஜை போடுறதுக்குண்டான வேலைகளெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். உண்மையாகவே நம்மளோட மனசுக்கு பிடிச்ச ஒரு வண்டியை வந்து நம்ம ஸ்டார்டிங்கிலேருந்து செஞ்சு அதை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டி உங்கள் முன்னாடி அதை நான் டெலிவரி கொண்டு போக போகிறேன் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவுமே ஒரு ஹாப்பி மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம எவ்வளோ பணத்தை வந்து சம்பாரித்து அதை வந்து நம்ம ஆடம்பர பொருள் வாங்கினாலும் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு மனசார பிடிச்ச ஒரு பொருளை வந்து அதை இஷ்டப்பட்டு செஞ்சு அதை உருவாக்கி கொண்டு போகிற சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. அந்த மொமெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா நானும் இப்போ நின்றுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பழைய டெய்லர் கொடுத்தோன்னே நமக்கு கொஞ்சம் சோகமாக தான் இருந்துச்சு, ஒரு கையை இழந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அதை விட சூப்பராக வந்து நம்ம பிவிஎஃப்காக செஞ்சுருக்கிறோம், நம்ம யூடியூப்காக செஞ்சுருக்கிறோம், நம்ம விவசாயத்துக்காக செஞ்சுருக்கிறோம். இதை வந்து ஒரு மாடிஃபிகேஷன் மாதிரி பண்ணி ஒரு பெருமை சேர்க்கும் விதமாக வந்து பண்ணிக்கிறோம். அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த எல்லா டிராக்டர் வச்சுங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து நான் சமர்ப்பிக்கிறேன். எல்லாருமே நம்மளோட டிராக்டருக்கு தெய்வமாக நினைப்போம். அதே மாதிரி நம்மளும் நினச்சி இப்போ வழிபட்டு நம்ம நீ டிராக்டர் வந்து நல்லபடியாக எடுத்துகிட்டு போக போகிறோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக பூஜைலாம் முடிஞ்சு உடனே அந்த எலுமிச்சம்பழம் 4 வீலுக்கு வச்சுடுமாப்பில் இனி வந்து வச்சுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம மாப்பிள்ளையும் கொடுத்தாரு. நம்மளும் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் வச்சுட்டு இருக்கிறோம். எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்து இந்த ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா டெலிவரி எடுத்துகிட்டு போக போகிறோம் நல்லபடியாக. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டெய்லர் வந்து ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சு டெய்லர் டாப் எல்லாம் முடிச்சு நம்ம பூஜை போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். எடுத்துகிட்டு போகலான்னு வந்து இப்போ எல்லாம் முடிஞ்சு இப்போ நம்ம எடுக்கிற ரெடியாக இருக்கிறோம். நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு அவரோட ஒர்க் ஷாப்பில் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த விநாயகா இதை வந்து உருவாக்கி கொடுத்து அதை வந்து இப்போ நம்ம விக்னேஷ் வந்து செமையாக அதை வந்து பண்ணிட்டு இருக்கிற அப்படி நம்மளுக்கு டெய்லர் எந்த அளவுக்கு பண்ணி கொடுத்தாரு, நம்ம எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனோன்னு நீங்கள் நான் யூடியூப்பில் உங்களோட கமெண்ட்ஸ் பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நிறையா பேர் கேட்டீங்க இந்த ஒர்க் ஷாப் எங்கே இருக்குன்னு. மாப்பிள்ள நீங்களே சொல்லிங்க உங்கள் ஒர்க் ஷாப் எங்கே இருக்குன்னு. நம்ம வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் இங்கே பூலவட்டி கிராமம் அதில் ஹைஸ்கூல் ஜங்ஷன்லேயே நம்ம ஒர்க் ஷாப் இருக்குது. அப்புறம் உள்ளே வந்து உறுப்பினர்கள் நம்ம டெய்லர் கம்பெனி கல்டிவேட்டர்லாம் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாமே செய்கிறீங்க, எல்லாம் உங்களுக்கு ஃபார்மர் கேட்குற மாதிரி விவசாயத்துக்கு உட்பான உபகரணங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அருமையாக செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. அப்போ உங்கள் பேர் சொல்லிடுங்க. சத்யவேல். அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா சத்யவேலு. அவர் தான் இங்கே முன்னாடி வந்து ஒர்க் ஷாப் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு. இங்கே வந்து வெல்டிங் ஒர்க் ஷாப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ள தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. செமையாக பண்ணி கொடுத்துருவாரு. அவ்வளோ நம்ம டெய்லரோட பட்ஜெட்டு நம்ம டாப் பட்ஜெட் எல்லாரும் நம்ம கமெண்ட்டில் கேட்குறாங்க, அது நீங்களே சொல்லிடுங்க. அப்புறம் எந்த அளவுக்கு உங்களுக்கு கஸ்டமருக்கு பண்ணி தருவேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. டெய்லர் பண்ணிக்கிற சைஸ் வந்துங்க 8க்கு 5, 8 அடி நீளம் 5 அடி அகலம். இப்போ இந்த டெய்லர் வந்து நம்ம பிளாட்ஃபார்மில் சிங்கிள் ஷீட்டில் போட்டு எல்லாமே 5 mm திக்னஸ், சைடில் 4 mm திக்னஸ் போட்டு கொடுத்துருக்கோம். டயர் வந்து 7 mm டயர் போட்டுருக்கோம். ஆக்சல் வந்து பெரிய ஆக்சல் போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து 1,05,000 வருது. 5,000 டிஸ்கவுண்ட் பண்ணி 1,00,000 ரூபாய்க்கு நம்ம பட்டதாரி விவசாயிக்கு கொடுத்துருக்குறோம். அப்புறம் டிராக்டர் டாப் பார்த்தீங்கன்னா ஸ்டேவ், இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸு இதில் வந்து கல்டிமோட்டர் டைப் பண்ணியிருக்குது. இது வந்து புதுசாக இருக்கும். இது வரைக்கும் யாரும் இங்கே பண்ணதில்லை. இது வந்து 11,000 ரூபா. அதில் வந்து 1,000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி 10,000 ரூபாய்க்கு அவருக்கு கொடுத்துருக்கோம். மொத்தம் வந்து 1,10,000 ரூபாய்க்கு அவருக்கு கொடுத்துருக்கோம். ஓகே, சூப்பராக பண்ணி கொடுத்தீங்க. அப்பா ரொம்ப நன்றிங்க, அருமையாக பண்ணி கொடுத்தேன். நம்ம பண்ணி கொடுத்தவர் வந்து இவர் தான், செமையாக பண்ணி கொடுத்தீங்க ஜி, தேங்க்யூ மாப்பிள்ள. ஓகே, ரொம்ப நன்றி. மென்மேலும் வந்து நம்மளோட பட்டதாரி விவசாயிகள் வந்து நம்ம பிவிஎஃப் பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஆர்டர் கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்காக நான் தான் கேரண்டி. அதனால் பார்க்குறவங்க வந்து இவரோட நம்பர் கொடுத்துட்ற டிஸ்பிளேல ஏற்கனவே நம்ம நம்பர் டெய்லரில் இருக்குது. அவங்க கால் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி இது பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம இப்போ டெய்லர் எடுத்து போகலாம். ஓகே ஓகே. நம்ம இப்போ டெய்லர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணலாம். ஏன்னா எலுமிச்சம்பழம் வச்சிருக்கு, எலுமிச்சம்பழத்தில் நசுக்கோன்னு, அதாவது எலுமிச்சம்பழம் நசுக்கிட்டு உங்களுக்கு நம்ம டெய்லர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பக்காவாக ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம மூவ் பண்ணியாச்சு. மூவ் பண்ணதுன்னே பார்த்தீங்கன்னா நம்ம லோகோவோட வண்டி பட்டை கிளப்புது. அந்த அளவுக்கு உண்மையாகவே ஒரு பார்க்குறப்பே ஒரு பளிச்சுன்னு இருக்குது. எல்லாருமே அவங்க டெய்லரில் மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க.
இந்த மாதிரி பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்து ஹைட்ராலிக் தூக்கி காமிக்கிறேன் பாருங்கள். ஹைட்ராலிக் வந்து அவ்வளோ ஒரு அட்டகாசமாக ஒர்க் ஆகுதுன்னே சொல்லலாம். நான் டெய்லர் வந்து இப்போ தான் வந்து ஹைட்ராலிக் தூக்கியே பார்க்குறேன். உண்மையாக சொல்ல போனால் நம்ம சரி டெலிவரி எடுக்கும்போது அதுவும் நம்ம நண்பர் ஞாபகப்படுத்தாரு, ஹைட்ராலிக் தூக்கி பாரு மாப்பிள்ள நல்லா ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு சொல்லு அப்படின்னு. அப்படி நம்ம அந்த ஞாபகமே இல்லை, ஹைட்ராலிக்னு ஒன்று இருக்குதுங்கிறதே ஞாபகம் இல்லை. அப்புறம் தான் இப்போ டக்குன்னு தூக்கி பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னே சொல்லலாம். கரெக்டாக நம்ம எந்த நேரம் ஸ்டாப் பண்ணுறோமோ அந்த நேரம் நிற்கிது. கரெக்டாக 2 டன் கெப்பாசிட்டி கொண்டு ஹைட்ராலிக் ஜாக்கி தான் மாட்டிக்கிற. அப்படி நம்ம டிராக்டரில் வந்து 3 டன்னு கூட ஏற்றலாம், அந்தளவுக்கு நம்ம வண்டி இழுத்துரும். இனி நம்ம டெய்லரோட ஹைட்ராலிக்கெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம வீட்டுக்கு போய் நம்ம ஒர்க் அவுட்டில் பார்க்கலாம். இனி பார்த்தீங்கன்னா அமௌண்ட் நம்ம செட்டில் பண்ணியாச்சு, நம்ம நண்பருக்கு செட்டில் பண்ணி கிளம்பலாம். சூப்பராக வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் தூக்குது. நம்ம பழைய வண்டியில் வந்து ஹைட்ராலிக் வந்து மெதுவாக தூக்கு, அப்புறம் மெதுவாக இப்போ இறக்கி விட்டோன்னா அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சா இது பண்ண நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தூக்கி செமையாக இது பண்ணிச்சு. அது ஹைட்ராலிக் ஃபிட்டிங் பண்ண ஒரு இவர் தான். ஆனால் உங்கள் பேர் கார்த்திக். அவரும் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் தான். அவர் வந்து வெல்டிங் லைனில் கிடையாது, மெக்கானிக்கில் டேட்ரிக்கு உண்டான எல்லா வேலையும் செய்வார். நம்மளோட மினி கோப்பர் பழுதாக இருக்கும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபில்டரெல்லாம் கழட்டி இது பண்ணியிருப்பார். அந்த வீடியோவில் இவர் இருப்பார். ரொம்ப நன்றி, சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஓகேண்ணா, ஓகே. அப்புறம் இப்போ வந்து நம்ம டெய்லரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறதுல ஓட்டிகிட்டு போகிறது யாருன்னா பிவிஎஃப் ஓட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம பிவிஎஃப் நம்ம கூட்டிகிட்டு வந்து நம்ம பிவிஎஃப் தனுஷ் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வண்டி எடுக்க சொல்கிற போகிறேன். வண்டி எடுத்து கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு போகிறேன். தனுஷ் எடுக்க ரெடியா? ஓகே, டன். உங்களுக்கு அந்த பிவிஎஃப் உனக்கு பிடிச்சிருக்குல்ல? டெய்லர் டாப் பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம ஆமாம் நம்ம டெய்லர் டாப் நம்ம பிவிஎஃப்காக தான் பண்ணது முழுக்க. ஓகே, ரொம்ப நன்றி. சரி போயிட்டு வரோமாப்ல. சரிங்க, சரி நான் வரேன். உண்மையாக நம்ம மினி கூப்பர் வந்து ஓட்டிகிட்டு போகும்போது நம்ம சூரிய வம்சத்தில் நம்ம சின்ராஸ் பஸ் கம்பெனி வைக்கும்போது முதல் பஸ் ஓட்டுவார் பார்த்தீங்களா, அதே லெவல் ஃபீலிங் தான் பார்த்தீங்கன்னா மினி கூப்பர் இருக்குது. அதே கையோடு நம்ம போய் பாட்டெல்லாம் போட்டுட்டு போகணும்னு நம்ம சூரிய வம்ச பாட்டு போகணும்னு சொல்லிகிட்டே வேண்டி எஃப்எம் செட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாட்டுறதுக்கு லைன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பூலிவட்டி பக்கத்தாலேயே வந்து சுதீஷ்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா இருக்கிறாரு எலக்ட்ரீஷியன், அவர்கிட்ட கையோட மாட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி மாட்டி கொடுத்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா நம்ம லைட் வருது பார்த்தீங்களா, பேக் லைட்டு, அந்த பேக் லைட்டில் தான் பார்த்தீங்கன்னா மெயின் எடுத்தார். மெயின் எடுத்து நம்ம எஃப்எம்மு ஸ்பீக்கர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பரே மாட்டி வச்சிருந்தாரு. ஒயரிங் மட்டும் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த அண்ணங்கிட்ட சொன்னார். எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்கன்னு கேட்டார். நான் யூடியூப்காக. என்னங்க யூடியூப்காகன்னு சொல்கிறீங்க, நான் வந்து அவசரத்தில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், இது எப்படிங்க போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னாரு. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா, நல்லா கும்மி எழுப்புற மாதிரி மினி கூப்பரில் பாட்டு மட்டும் செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது போகுது. இன்னொரு 2 நாள் கழிச்சு வந்து நல்லா நீட்டாக சிரிவெல்லாம் போட்டு செட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அப்புறம் பெட்ரோல் பங்க் வந்தாச்சு, டீசல் அடிக்கணும்னு சொல்லிட்டு. நம்ம ஏரியா பார்த்தீங்கன்னா வெலிங்கிரி மலை, அப்புறம் ஈசா ஆதியோகியில் இருக்கிறங்காட்டி இந்த சனி ஞாயிறானா சரியான டிராஃபிக் ஆகிங்க பொழுதோட. அந்த டைமில் நம்ம வண்டிகளெல்லாம் போகிறதுக்குள்ளே போகும்போது ஞாயிறு. அப்படி நம்ம தனுஷ் தான் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்படி நம்ம டிராஃபிக் ஓவர் ஆகுதுதாங்க, அதனால் நானே ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஓட்டிட்டு வந்துட்டேன். ஓட்டுறது மட்டும் கிடையாது, நம்ம தனுஷ் வந்து நம்ம கூட நின்று உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு அவர் பண்ண என்ஜாய்மெண்ட்டு பார்க்கணும். நீங்களே நம்ம பாட்டை போட்டு தட்டி எழுப்பிட்டு போயிட்டு நம்ம ஊருக்குள்ளே நம்ம டிராக்டரியில் பாட்டை போட்டு சவுண்டு கும்மி எழுப்பிட்டு போகிற அந்த சுகமே தனி தான். இது டிராக்டரி வச்சு அதில் போனவங்களுக்கு அதோட அனுபவம் தெரியும். யாரெல்லாம் அந்த சுகத்தை வந்து அனுபவிச்சுக்கிறீங்க அப்படிங்கிறவங்க கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். யாரெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் சொல்லுங்கள். நம்ம மினி கூப்பர் உங்களுக்காக தயாராக இருக்குது. பாருங்கள் நம்ம அளப்பறைய. என்னதான் சொல்லுங்கள், நம்ம மினி கூப்பர் தாங்க. டாப்பு டெய்லரு ப்ளஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கரோட அந்த பாட்டை கேட்டுட்டு நைட் டைமில் அந்த லைட்டிங் செட்டிங்கோட நம்ம பட்டதாரி விவசாயின்னு போட்டு போகிற சுகமே வேறு லெவலான ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு. நம்ம நேராக வீட்டுக்கு வந்தவங்க கூட வீட்டுக்கு வராமல் நேராக ஊருக்குள்ளே விட்டு போய் ஊருக்குள்ளே 2 ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிப்பாட்டினோம். ஏன்னு கேட்டிங்கன்னா பொழுதாகி போச்சு. நம்ம பிவிஎஃப் அவனை தனுஷும் வேறு வீட்டுக்கு சீக்கிரமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீஸ்ட்டுக்கு பின்னாடியே கொண்டு போய் நம்ம மினி கூப்பர் நிப்பாட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா நானும் தனுஷும் பார்த்தீங்கன்னா டிராக்டரை ஓட்டிகிட்டு வந்தாச்சு செமையாக.
அங்கேருந்து நைட்டில் பாட்டெலாம் போட்டு செம்மையாக வந்தோம். தனுஷ் எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு? சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி இருக்காது. சூப்பர் பைக்குக்கு மாடிஃபிகேஷன் பண்ற மாதிரி. ஆமா, பாட்டு போட்டு அப்படியே சூப்பரா இருந்தோம். இந்த ஒரு டெய்லர் தான். ஆமா, அந்த மாதிரி இருக்கு. நீ பகல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவா காமிக்கலாம். தனுஷ் அங்க ஓட்டிட்டு வரலாம் டெய்லர் தான் பார்த்தாங்க. எல்லாரும் டெய்லர் தான் பார்த்தாங்க. டெய்லர் தான் பார்த்தாங்க. டெய்லர் பாட்டு வந்தாங்க. நைட் நேரங்க லோகோ தெரிஞ்சிருக்காது. பகல் நேரம் வந்து சூப்பரா பண்ணுவோம். சரி பாத்தீங்கன்னா வந்தாச்சு. இனி பூஜை காலையில போட்டு டெய்லர் தோட்டத்துக்கு எடுத்துட்டு போக வேண்டியதா. இந்நேரத்துல வந்து பூஜை போட வேண்டாம். ஏன் தனுஷ் நமக்கு லேட் ஆச்சு. தனுஷும் வேற வீட்டுக்கு போகணும். நாங்க பாத்தீங்கன்னா ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு அப்புறம் போய் தனுஷ் வீட்டுக்கு கொண்டு விட்டுட்டு வர வேண்டியதா. சரி போலாமா? பாய் சொல்லி தனுஷ். ஓகே பாய். The next day later. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சோன்னே சரி நம்ம டெய்லருக்கு வந்து பூஜை போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா தேங்காய் பழமெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கேயும் இல்லை நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிற விநாயகர் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் நம்மளோட மினி கூப்பருக்கு எப்போவுமே நம்ம பூஜை போடுவோம், அங்கேயே நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மினி கூப்பர் பூஜை போட்டு ஒரு தேங்காய் பழம் போய் உடச்சிட்டு வரலாம் அப்படின்னு தேங்காய் உடச்சிட்டு வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிப்சி பையனும் கூட வந்துட்டு அப்படி. அவ்வளோதான் நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நம்ம டிராக்டர் வந்து செமையாக டெலிவரியில் எடுத்து இனி வாங்கி தொடர்த்து போக வேண்டியதா. இனி நம்ம ரெகுலர் ஆஸ் யூஷுவல் மினி கூப்பர் அப்டேட் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். நீ பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 சப்ஸ்கிரைப் தான் இருக்குது நம்ம 1 lakh ரீச் பண்ணுறதுக்கு. தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. உங்களோட ஆதரவு இருந்தால் தான் நம்மளோட விவசாயத்தையும் மென்மேல் வளர்க்க முடியும், நம்மளோட மோட்டிவேட்டாக அதில் வந்து செயல்படுத்த முடியும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் வருவேனுங்கோ.